வணக்கம் நேயர்களே. நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது நம்ம நர்சரியில் கிளைரிசீடியா அதிக அளவில் நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது சவுத் இந்தியா ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதுலேயும் முக்கியமாக தமிழ்நாடு ஃபுல்லாக அனைத்து ஏரியாக்களுடைய விவசாயிகளுக்கு நம்ம நம்ம ரெகுலராக சப்ளை பண்ணுறது வழக்கங்க. இதில் என்னென்ன கிரைட்டீரியா மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா, கிளைரிசீடியா செடி அதாவது 1 1.25 அடி உயரம் உடைய செடியை தான் நம்ம ஸ்க்ரீன் பண்ணி அதை தான் நம்ம பார்சல் பண்ணி விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்கறது வழக்கங்க. நம்ம நர்சரியிலேருந்து 1 1.25 அடி உயரமுடைய நாற்று தான் நம்ம வெளியில் கொடுப்போம். அதுலேயும் அந்த இலைகள் பார்த்தீங்க அப்படின்னா அது நன்கு முற்றிய நிலையில் இருக்கணும், அதாவது டார்க் க்ரீன் கலரில் இருக்கணும் அப்படின்றது ஒன்று வச்சுருப்போம். அடுத்ததாக இதை அதிக அளவில் கேட்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஓன் வெஹிக்கிள் வச்சு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் நம்ம டோர் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுபோக குறைந்த அளவில் எண்ணிக்கை வேணும் அப்படின்ற விவசாயிகள், அதாவது சாம்பிள் மாதிரியோ இல்லை அப்படின்னா ஒரு குறைந்த அளவு செடி இருந்தால் போதுன்ற விவசாயிகளுக்கு அவங்களுக்கு கொரியர் மூலமாக நம்ம அனுப்பிச்சி கொடுத்துறோம். இல்லை அப்படின்னா அவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அந்த பார்சல் சர்வீசஸில் நம்ம சக்ஸஸிவாக அனுப்பிச்சி கொடுத்துறோம். மூணாவதாக இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, அதாவது இதுக்கு என்னென்ன வகையான காம்போசிட் மண் கலவை நம்ம கலக்கிறோம் அப்படின்னா, செம்மண் 1 பங்குங்க, அடுத்ததாக கொக்கோ பித்து, மண்புழு உரம், இது மூணும் ஈக்குவல் ரேஷியோவில் நம்ம, அதாவது நம்ம நர்சரியில் ஒரு பேட்ச் போடுறோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா 50,000 சீட்லிங்ஸ் அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆர்டர் பேசிஸில் நம்ம அதிக குவான்டிட்டி இருக்கும் பட்சத்தில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இந்த அளவுக்கு குவான்டிட்டி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு நம்ம முன்கூட்டியே மண்ணை நம்ம கிளியராக ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். இந்த 3 காம்போசிட்டும் ஈக்குவல் ரேஷியோவில் நம்ம ஒரு மெஷினரி வச்சு நம்ம ஜேசிபி மூலமாக நம்ம கலக்கிட்டு அதன் பிறகு தான் நம்ம பேக்கெட் போட்டுட்டு அதை ரெகுலராக அதை சீட்லிங்ஸு அதாவது மண்ணை நிரப்பிட்டு கவரில் அதுக்கு சீட்ஸை போட்டுட்டு அடுத்தது ரெகுலராக தண்ணி விட்டு நம்ம நர்சரியில் நம்ம மெயின்டைன் பண்ணி அதன் பிறகு நம்ம முன்ன குறிப்பிட்ட மாதிரி அந்த கிரைட்டீரியா வரும் வரைக்கும் நம்ம வச்சுருந்து அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இந்த நாற்று தேவைப்படும் விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நன்றி நேயர்களே.